அம்மாவோட சாரி, எங்க அம்மாவோட நகை அதெல்லாம் வந்து எனக்கு தான் வரணும். அம்மாவோட சாரி அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டல் டச். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அவ்வளவு வேணுங்கிறத வேற வேற மாதிரி சொல்றீங்க. அம்மா கிட்ட 50 நகை கேட்டிருக்கேன் சார். அம்மா வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும். கழுத்துல கிடக்குற நகை நட்டு வாச்சி மோதிரம் எல்லாம் வேணும். இப்போ அம்மா நிறைய சாரீஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தான் அது எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு அப்போ புதுசா வேணும். எவ்வளவு சாரி வேணும்? ஒரு 50 சாரி, ஒரு 50 சுடி. அப்பா கட்டின வீடு ஒன்று இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. ஒரே பொண்ணா? இல்ல, அண்ணன் இருக்கான். என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது மாத்தணும். அதெல்லாம் ரொம்ப இருக்கும் போதே குத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. போகல கையில எடுத்து போயிட்டா சேஃப். சேஃப். பாறாங்கல்ல பெத்து புட்டா பாசம் ஏதடி